வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரப்பு போட்டு குளிக்க பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்துட்டு அரப்பு உப்பு தண்ணியில் நுரைக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரப்பு நுரைக்கிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அரப்பு கூட கொஞ்சம் சீயக்காய் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக நுரைக்குங்க. பாருங்க நம்ம அரப்பு எவ்வளவு பச்சையாக்குதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு அரப்பு எடுத்துக்கோணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீயக்காய் கொஞ்சமாங்க, சரிங்களா? இந்த மாதிரி சீயக்காய் கொஞ்சமா எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக நுரைக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை கூட நிற்கிங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா ஒரு 2-3 அக்காங்க சொல்லியிருக்காங்க, தம்பி அரப்பு சீயக்காய் போடுறப்ப அந்த ஹேர் ஃபால் டேண்ட்ரப் இல்லாமல் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்படி குளிச்சு காட்டுற பாருங்க உங்களுக்கு, சரிங்களா? மகிழாதுன்னு அரிசி வரது நான் எல்லாரும் குளிக்க போகிறோம். கிளைய இங்கே பாருங்க எப்படி நுரைக்குதுன்னு பாருங்க. அரப்பு சீயக்காயும் ஈரம் பண்ணி தொளிச்சோம் அப்படின்னா நல்லா நுரைக்குங்க. இங்கே பாருங்க ஷாம்பெல்லாம் இதுக்கிட்ட தோற்று போயிருங்க. பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குதுங்களா? ஸோ அரப்பு சீயக்காயும் சேர்த்து போடலாங்க, அதே மாதிரி அரப்பும் தனியாக போடலாம், சரிங்களா? இப்போ நம்ம போட்டாச்சு, அடுத்து மகிழாதருக்கு போட போகிறோம். பாருங்க சூப்பராக நுரைக்குதுங்களா? முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, அதனால பார்த்தீங்க அப்படின்னா அளவாக நுரைக்குது. சரி மயிலி முடிய கழுவிக்கு போது பார்க்கல. அரிசி வாதனுக்கு பாருங்க நல்லா நுரைக்குதுங்களா? ஸோ நல்லதுங்க, சரிங்களா? டேண்ட்ரப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனை இருந்தாலுமே எல்லாமே தீருங்க. அரப்பு ஹெர்ப் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்க. நம்ம வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வாங்கிக்கலாம். பாய் மக்களே. மகிழ் பாய் சொல்லுங்க, மக்களுக்கு பாய் சொல்லுங்க. பாய்.